வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட தலைப்பு உடற்பயிற்சி. ஒவ்வொரு மனிதரும் தினசரி கடமைகளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களுள் ஒன்று உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும், அவற்றை தினசரி தொடர்ந்து செய்வதால் என்ன பலன், எந்த வகையான உடற்பயிற்சி மிகவும் பலனளிக்கும் என்பதை முழுமையாக காணலாம். நீங்கள் உங்கள் வாழ்வில் தினசரி உடற்பயிற்சி செய்வேன் என்ற தீர்மானம் எடுப்பது அவசியமான ஒன்று. உறுதியற்ற தீர்மானம் செயல்பாட்டிற்கு உதவாது. ஆதலால் தங்களுடைய தீர்மானமானது, நான் எனது வாழ்நாளில் தினமும் காலை உடற்பயிற்சி செய்வேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எனது ஆரோக்கியத்தை காத்திடுவேன், உடற்பயிற்சியால் உடல்நலம் மீட்டிடுவேன் என்ற தீர்மானத்தை எடுத்து தாங்கள் மனதளவில் தங்களை தயார்படுத்தி கொள்ளவும். உடற்பயிற்சியில் பல்வேறு வகைகள் உள்ளன. அவைகளாவன விளையாட்டு உடற்பயிற்சி, பளு தூக்கும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓடும் பயிற்சி, யோகாசனா பயிற்சி, மேலும் பல வகைகள் உள்ளன. தற்போது உடற்பயிற்சி செய்யும் முன் என்னென்ன செய்யவும் என்பதை பார்ப்போம். 1. காலையில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை உள்ள காலங்களில் உடற்பயிற்சி செய்வதால் மிகுந்த பலன் கிடைக்கும். 2. உடற்பயிற்சி செய்யும் முன் வயிறு காலியாக இருக்கவும். தண்ணீரை தவிர எந்த நீராகாரமும் அருந்தக்கூடாது. 3. உடற்பயிற்சி செய்வதற்கு தகுந்த உடையை அணியவும். இறுக்கமான உடையை தவிர்க்கவும். 4. உடற்பயிற்சி செய்வதற்கான பாதுகாப்பான இடத்தை தேர்வு செய்யவும். 5. உடற்பயிற்சி செய்யும் முன் சில வார்ம்-அப் பயிற்சிகள் செய்வது மிகவும் அவசியம். இல்லையேல் உடற்பயிற்சி செய்து முடித்த பின் உடலில் வலிகள் ஏற்படும். நம்முடைய மனித உடலுக்கு ஏற்ற சிறந்த உடற்பயிற்சியை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக உடற்பயிற்சி என்பது நம்முடைய உடலுக்கு மட்டும் செய்வதல்ல, நம்முடைய மனதிற்கும் என்பதை உணர்ந்து பயிற்சி செய்யவும். நம்முடைய மனம் சரியான முறையில் பயிற்சி அளித்தால் மட்டுமே நாம் மன இறுக்கம், மன அழுத்தம், பதற்றம் போன்ற இன்னல்களிலிருந்து விடைபெற முடியும். ஆதலால் உடற்பயிற்சி தேர்வில் கவனம் தேவை. அவ்வாறு விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் நம் உடலையும் மனதையும் துன்பத்திலிருந்து மீட்க முடியும். என்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தில் நான் விளையாட்டு பயிற்சி, பளு தூக்கும் பயிற்சி, நடைப்பயிற்சி, ஓடும் பயிற்சி மற்றும் யோகாசனா பயிற்சிகளை செய்திருக்கிறேன். இவற்றில் ஒவ்வொரு அனுபவத்தையும் சில வார்த்தைகளில் விவரிக்க முயற்சிக்கிறேன். 1. விளையாட்டு உடற்பயிற்சிகள் மிகவும் கடுமையான ஒன்று. இவை ஒரு தொடர் பயிற்சியாக நிகழும். இவை விளையாடுவதற்கு ஏற்றவாறு பயிற்சிகள் மாறுபடும். உடலை விளையாடுவதற்கு தகுந்தவாறு எடுத்து கொள்ள வேண்டும். சாதாரண வேலை செய்பவர்கள் இவ்வகையான பயிற்சிகளை செய்வதால் அதிக அளவு சக்தி உடலில் இருந்து விரயமாகும். மேலும் இவற்றை சரி செய்வதற்கு தகுந்த உணவும் தூக்கமும் அவசியம். 2. பளு தூக்கும் உடற்பயிற்சி. இந்த பளு தூக்கும் உடற்பயிற்சியில் சரியான ஆசிரியர்கள் மூலம் பயிற்சி செய்வது மிகவும் அவசியமான ஒன்று. இவற்றை செய்வதால் உடலில் அதிக அளவு வலிகளை ஏற்படுத்தும். உடல் வலிமை பெறுவதால் மன இறுக்கமும் அதிகரிக்கிறது. காரணம், அதிக எடை தூக்கும்போது உடலில் அதிக அழுத்தம் தேவைப்படும். ஆகவே மன இறுக்கமும் அதிகரிக்கிறது. மேலும் உடல் கட்டு ஏற்படுத்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த பயிற்சியில் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இறுதியாக இள வயதிலேயே வயதானவர் தோற்றம் ஏற்படும். இந்த பயிற்சியை நிறுத்தினால் பின்விளைவுகளும் அதிகரிக்கும். 3. நடைப்பயிற்சி. நிறைய மக்கள் இந்த நடைப்பயிற்சியை செய்கிறார்கள். ஆனால் பலர் பிறரிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே செய்கிறார்கள். பேசிக்கொண்டு உடற்பயிற்சி செய்யும் போது பிராணசக்தி அதிக அளவு வெளியேற தொடங்குகிறது.
இவற்றின் மூலம் களைப்புத்தன்மை அதிகமாகிறது. மேலும் அதிக நேரம் நடப்பதால் மூட்டு சவ்வுகள் தேயும் அபாயமும் இவற்றில் உண்டு. உடற்பயிற்சியின் பலன் இந்த வகையான நடைப்பயிற்சியில் கிடைப்பதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். 4வது, ஓடும் பயிற்சி. இவற்றை தொடர்ந்து செய்யும்போது உடலில் ஆற்றல் அதிக அளவு வெளியேறும். நாம் தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் செய்வதற்கு அதிக அளவு தடுமாற்றம் ஏற்படும். அதிக அளவு தூக்கம் இவற்றில் தேவைப்படுகிறது. மேலும் அதிக அழுத்தம் மூட்டுப்பகுதியில் ஏற்படுவதால் சவ்வு தேயும் அபாயமும் ஏற்படும். 5வது, யோகா பயிற்சி. தொடக்கத்தில் இந்த யோகா பயிற்சியை நான் கற்கும்போது சற்று கடினமாகவும் உடல் மிகவும் கடினமாக இருப்பதையும் உணர முடிந்தது. ஆனால் தொடர்ந்து 6 மாதத்திற்கு மேல் செய்யும்போது உடலளவிலும் மனதளவிலும் பெரும் மாற்றம் உணர்ந்தேன். யோகா செய்யும்போது உடல் மென்மையாக மாறுவதையும் உடலில் ஆற்றல் அதிகரிப்பதையும் என்னால் உணர முடிந்தது. நின்றல், உட்கார்தல் மற்றும் படுத்தல் போன்ற 3 நிலைகளில் பயிற்சி அமைந்தது. இவற்றை ஒரு குருவின் அறிவுரையின்படி செய்வதால் மிகவும் புத்துணர்வுடன் இருந்தது. ஆன்மீக வாழ்வு என்பது நமது ஆன்மாவை உணர்வது. அவற்றில் முதல் படியாக யோக பயிற்சிகள் மிகவும் உதவியாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் யோகா முடித்த பின் உடல் தளர்த்துதல் பயிற்சி செய்யவும். அவற்றை சவாசனா என்றும் அழைப்பார்கள். அவற்றை செய்யும்போது, யோகாசனா செய்யும்போது நாம் இழந்த சக்திகள் அனைத்தையும் மீண்டு பெற முடியும். மேலும் பிராணாயாமம் செய்வதால் மனதில் உள்ள இறுக்கம் அடியோடு மறந்துவிடும். இவற்றை செய்வதற்கு எந்த விலைமதிப்புடைய உபகரணங்களும் பெரிய இடங்களும் பருவநிலையும் தேவையே இல்லை. 6 அடி தரை இருந்தால் மட்டும் போதும். மேலும் ஒரு தரை விரிப்பான் மேட், யோகா மேட் இருந்தால் மட்டும் போதுமானது. இவற்றை நாம் எளிதாக செய்ய முடியும். உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கான தீர்வாக யோகா அமையும். யோகாவை 8 வயதில் இருந்து 80 வயது வரை உள்ள அனைவரும் செய்யலாம். தற்போது யோகாவை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசும் மாநில அரசும் கல்வி மற்றும் கல்லூரி மையங்களில் அனைத்து மாணவர்களும் யோகா கற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யோகா என்பது உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது மனதை ஒருமுகப்படுத்தும் மனப்பயிற்சியும் ஆகும். பல்வேறு நோய்களுக்கு தீர்வாக யோகா செயல்படுவதால் இவற்றை நாம் மருத்துவத்திற்கு இணையாக கருதலாம். இந்த வீடியோ பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் உபயோகப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய இதர 3 யூடியூப் சேனல்கள் இருக்குது. ஒன்று டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க், அதில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் தேவையான அனைத்து வீடியோ வகுப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக லாலிட் தமிழ், ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் மற்றும் சிபிசி போன்ற சட்டம் தொடர்பான வீடியோக்கள் எல்லாமே அதில் வெளியிடுறோம். அதாவது சட்டம் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க, வழக்கறிஞர்கள், ஜட்ஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த சேனலில் இருக்க வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததான் ஈஸி இங்கிலீஷ் தமிழ் அப்படின்ற ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலையும் வச்சுருக்கோம். அது மூலமாக உங்களுக்கு தேவையான ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்து பயனடைங்க. இந்த அனைத்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம மீண்டும் ஒரு புது விஷயம் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.